ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே கட்டாயமாக அந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். அந்த கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதை நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது, சிம்மராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் அதிர்ஷ்டங்களானது கிடைக்க போகுது, எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிரக நிலைகள் தாங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் வைத்து தான் 12 ராசிகளுக்குமே ஏற்படக்கூடிய தாக்கங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஷ்டம சனியானது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. அஷ்டம சனியினுடைய காலகட்டங்கள் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல பலன்களானது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எல்லாரும் அஷ்டம சனியுடைய தாக்கத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. சனி வக்ரமாக இருந்ததுனால அஷ்டம சனியிலும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக எந்த வகையிலுமே பாதிப்புகளை பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் 7ஆம் வீட்டுக்கு போக போகிறாங்க. அதாவது 7ஆம் வீடு அப்படிங்கிறது புதிய முயற்சிகளுடைய ஸ்தானம், காதல், இல்லற வாழ்க்கை, குடும்பம், வெளிநாடு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகமானது கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். புதிய சிந்தனைகள் இந்த மாதத்தில் வரும். நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் வேகமாக முன்னுக்கு வருவீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு கூட இணைந்து செயல்படக்கூடிய வகையில் ஒரு சிலர் செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வழி கிடைக்கும். சீக்கிரமாகவே நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம். இப்போ தான் நான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன், இப்போ தான் இந்த தொழிலே தொடங்கியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு விரைவான முன்னேற்றங்களானது இருக்க போகுது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை போயிருக்கும். துணை மேலே இருந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்திருப்பீங்க. எவ்வளவு நாளாக அஷ்டம சனியினுடைய தாக்கத்தினால் இந்த கஷ்டங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கஷ்டப்படுத்தி இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிப்ரவரி உங்களுக்கு நல்ல ஒரு டேர்னிங்காக இருக்கும். ஏன்னா புதிய தொழிலை நீங்கள் தொடங்குறதுக்கான யோகங்கள் ஏற்படும். என்ன தொழில் செய்யலாம் அப்படின்றத சிம்மராசி என்பர்களை டிசைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருமே சுய தொழில் தொடங்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படியே அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ சிந்தனைகளை உயர்வாக வைங்க, நேர்மறையாக வைங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையும் செயலும் தான் உங்களை முன்னுக்கு கொண்டு வரப்போகுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு கோபம் அப்படின்றது அடிக்கடி வரும். ஆனால் அந்த கோபத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு அன்பு இருக்கும். அந்த கோபத்தை தாண்டி பின்னாடி பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அன்பு, நேசம், பரிவு இதையெல்லாம் யார் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் சிம்மராசி. இப்போது மகரத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் மறைந்து இருக்கிறாரு. ஸோ மறைந்த சூரியனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மன கஷ்டங்கள், மனம் அலைப்பாயக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் தான் சூரிய பகவான் மகரத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளானது ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அடிக்கடி நெஞ்சு வலிக்கிறது, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்கெல்லாம் ஏற்கனவே இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக எமோஷ்னல் ஆக வேண்டாம், அதிகமாக கோபப்பட வேண்டாம். எல்லா இடத்துலையுமே பொறுமையை கடைப்பிடிங்க. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிம்மராசி நேயர்களுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறது இயல்பு தான். ஆனால் அது நம்ம ஆரோக்கியத்தை பாதிப்படைய செய்யக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம சிந்திக்கணும். அதுக்காக கொஞ்சம் டைம் எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே 7ஆம் இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டாங்க. 7ஆம் இடத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. சிம்மராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பாதிப்புகள் ஏற்படவே இல்லை.
உங்களுக்கு ராகு தான் வந்து பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ இந்த ராகுவோட இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து இணைந்து இருக்கிறாங்க. ஸோ ராகு பகவான் 7ல் இருக்காரு அப்படின்னா, நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ சிம்மராசியை உடையவங்க வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்குது. அதே போல் புதனும் சுக்கிரனும் கும்பத்துக்கு வர போக போகிறாங்க. ராகு, புதன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து நிச்சயமாக உங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஒரு நல்ல ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடியது. அதனால் நல்லா சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க. அதே போல் 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. அதனால் சிம்ம ராசியை உடைய ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவியினுடைய வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் இப்போ நீங்கள் முன்னுக்கே வர போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு அருமையான நேரம் இப்போ வந்து உண்டாகிருக்கு. 7க்குடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தொழில்காரகனோடு சேரும்போது கண்டிப்பாக உங்களுடைய மனைவிக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும். சிம்மராசியை உடையவர்களுக்கு 4க்குடைய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று மறைந்திருக்கிறாரு. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் எப்போ வராரோ அப்போ உங்களுக்கு அரசு வேலையோ அரசு சார்ந்த நிறுவனங்கள்லேயோ இல்லை கான்ட்ராக்டுகளோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 7ஆம் இடத்துக்கு அந்த கிரகம் வர வரைக்கும் 7 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகுவுக்கு பிறகு பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியனும் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர்றது, இல்லை வேலை விஷயமா யாராவது ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, தங்குறது, ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் கூட ஏற்படும். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த சிரமம் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. ஒரு சில பேருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பிரிவே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கணவன் மனைவி 2 பேருமே பேசிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பேசிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போங்க. புரிதல் ரொம்ப அவசியமானது. இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் பொழுது வேறு எதையுமே வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது. உரிய மருத்துவ ஆலோசனைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி செய்கிறோம் அப்படின்றத கவனமாக இருந்து செய்யுங்க. வெளிநாடு போகிறதுக்கான பணம் கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரியான செயல்களை எல்லாம் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். பொறுமையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசியை உடையவர்களே உங்களுடைய மனைவியாக இருக்காங்களா கணவனாக இருக்காங்களோ அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் இப்போதைக்கு வந்து முக்கியமான ஒன்று. அப்புறம்லாம் நடக்கிறப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடலாம். ஆனால் துணை விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். சிம்மராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்குது. பணவரவும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோபம் மட்டும்தான் உங்களுக்கு தேவையில்லாததாக இருக்கும். இந்த கோபத்தால் தான் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக கோபம் வர மாதிரி தான் இருக்கும். கோபம் வர மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க. சின்ன கோபமாக இருந்தாலுமே கூட அது உங்களுக்கு தான் பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்துடும். அதனால் அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லதோ கெட்டதோ உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் வந்து செயல்படுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நட்பையோ அல்லனா நல்ல ஒரு உறவையோ வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் பொறுமை அவசியமானது அப்படின்னு தான் சொல்லணும். கோபப்பட்டு எதுவும் பேசிட்டீங்க அப்படின்னா மீண்டும் சேரவே முடியாத அளவுக்கு கூட உங்களுக்கு அந்த பிரிவு நிலையானது ஏற்பட்டுடும். அதனால் உறவுகளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்ணியமாக இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன் இருக்குது. மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு உங்களுக்கு 2 வகையான பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. இதில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்றதுனால பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்ற கவலை இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எப்படியாவது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் கைக்கு பணம் மட்டும் வந்துடும். பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அந்த சாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குது. பணவரவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலுமே கூட உங்களுக்கு அப்பப்போ ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறை வழிபாடு மட்டும்தான் வந்து கை கொடுக்கும்.
உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இஷ்டமான கடவுள்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் உரிய கடவுளாக வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு விநாயக பெருமான் இருக்கிறாருங்க. ஸோ வினை தீர்ப்பான் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய எல்லா கவலைகளையும் வினைகளையும் வந்து அகற்றக்கூடிய அவரை நீங்கள் வழிபாடு செய்துட்டு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்குங்க. உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு நீங்கள் விநாயகர் பெருமானை துணையாக வச்சுக்கோங்க போதும். ஸோ அவருடைய ஆசையோட இந்த பிப்ரவரியை நீங்கள் சிறப்பாக கொண்டு வரலாம். ஸோ எது செய்தாலும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துட்டு செய்யுங்க. ஸோ இந்த ஒரு பதிவில் சிம்மராசி அன்பர்களே நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.